வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டால் மதியப்பார், மதி கெட்டால் விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசி மேஷ லக்னம். இந்த மகர ராசி மேஷ லக்னத்தை சார்ந்தவங்க முழுக்க ஒரு காரியவாதிகளாகவே இருப்பாங்க. ஜென்ரலாகவே மகரமாகட்டும் அல்லது மேஷமாகட்டும், அது ராசியாக அமைஞ்சாலும் சரி லக்னமாக அமைஞ்சாலும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா காரியத்தில் குறியாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய லட்சியம் என்ன, அவங்களுடைய செயல்திறன் என்ன, அவங்களுடைய மோட்டோ என்ன, இப்படிங்கிற விஷயங்களில் தான் அதிக ஃபோக்கஸ்டோடு அவங்க இருப்பாங்க. அதில் இந்த மேஷ லக்னம் மகர ராசி அப்படிங்கிற காம்பினேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்னும் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடிய நிலைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ சிம்பிளாக பார்த்தோம்னா இவங்க எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. இவங்களுடைய வேலையிலே இவங்க கண்ணும் கருத்துமாக இவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்களை பேசி சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களை போட்டி சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் இவங்க கஷ்டப்படுறாங்க, முன்னேறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மற்றவங்களுடைய தலையீடுகள், போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்னா இவங்களை பீட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க எப்போவுமே தன்னுடைய காரியத்தில் குறியாகவே இருக்கக்கூடியவங்க. தூக்கத்தில் கூட அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசனை தான் இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு விஷயம் பாசிட்டிவாக வேலை செஞ்சது அப்படின்னா இன்னொரு விஷயம் நெகட்டிவாக வேலை செஞ்சிடும். ஸோ அப்படி தான் இந்த மகர ராசி மேஷ லக்னத்தை பொறுத்தவரை முன்னாடி சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு அது பாசிட்டிவாக பார்க்குறோமோ அதே அளவுக்கு நெகட்டிவாகவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது சிலர்லாம் நம்மளால் பார்க்க முடியும், எப்போவுமே அவங்க வேலைன்னு அவங்க வேலையிலேயே இருப்பாங்க, மற்ற எல்லா விஷயங்களுமே அவங்க கோட்டை விட்டுடுவாங்க. அவங்களுக்கு நீ எதுவுமே இருக்காது. கடைசியில் அவங்க திரும்பி பார்த்தா அவங்க செஞ்ச வேலைகள் மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் வருமே தவிர மற்ற எந்த ஒரு விஷயமுமே எந்த ஒரு உறவுகளுமே அவங்களுக்கு ஞாபகத்திலே இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஏன் ஓடிக்கிட்டு இருக்கோம், யாருக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு அவங்களே யோசிக்க வேண்டியதாக இருக்கும். எதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியாது. அங்கே புரிய வரக்கூடிய அந்த காலகட்டம் வரும்பொழுது அங்கே எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதான்
நிதர்சனமாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பெரிய முரண்பாடுகளாகவும் இருக்குது. என்னப்பா வேலை செய்கிறது ஒரு குத்தமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பழமொழியே இருக்குது, அளவுக்கு மீறினால் அமுது நெஞ்சு அப்படிங்கிறது. அந்த மாதிரி தான் வேலைன்னு வேலையில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்கிறதும் ஒரு பிரச்சனை தான். வேலை செய்கிறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அதுக்காக அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. இவங்களுடைய சிறப்பு அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை எப்போவுமே கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையை சொல்ல போனால் மற்றவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முதன்மை நோக்கமே. இதுக்காகவே இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் இவங்க அதனால் திருப்தியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதனால தான் முன்னாடி சொன்னேன், இவங்க எதுக்காக ஓடிட்டுருக்கோம், யாருக்காக ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே புரியாது. ஸோ இங்கே மற்றவங்களுடைய தேவையை இவங்க பூர்த்தி செஞ்சிடறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான். ஆனால் என்ன தான் பூர்த்தி செஞ்சாலும் மற்றவங்க, அதாவது இவங்களால் பயன்பெற்றவங்க இவங்களுக்கு அனுகிரகமாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, தமிழில் வியாபாரி அப்படின்னு ஒரு படம் வந்தது, எஸ்.ஜே. சூர்யா நடித்தது. கிட்டத்தட்ட அந்த ஹீரோவோட நிலை தான் இந்த மகர ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஆனால் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தென்படுவாங்க. அதாவது கூட வேலை செய்கிற எல்லாத்துக்குமே இவங்க ஒரு டார்ச்சர், குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே இவங்க நம்மளை எதையும் கண்டுக்காதவங்களாக இருக்காங்க, பாசம்னு என்னன்னு தெரியாத ஒரு ஆட்கள் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக தான் அது எல்லாமே இருக்குமே அல்லாமல் சென்டிமெண்ட்டாலாம் எதுவுமே இருக்காது. கிட்டத்தட்ட இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சியற்ற ரோபோ போல தான் இருக்க போகுது. அண்ட் முரண்பாடுகள் பற்றி சொல்கிறதுனால தான் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்கிறேன். இவங்களுடைய பாசிட்டிவ் சப்ஜெக்ட் எடுத்துனா நிறைய விஷயங்களை சொல்லலாம். தனிப்பட்ட நிலையில் இவங்கள மாதிரி உயரக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது, இவங்கள மாதிரி நிறைய சாதிக்கக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது. இவங்க நினச்சாங்கன்னா எதையும் செய்யலாம். அதுக்கேற்ற இந்த மனோதிடமும் உடல் திடமும் இவங்கக்கிட்ட முழுமையாக இருக்கும். ஸோ இவங்க என்ன நினச்சாலும் அது ஈஸியாக அவங்களால செஞ்சு முடிக்க முடியும். பட் பிரச்சனை என்னென்னா, இதெல்லாம் எந்த அளவுக்கு பயன் கொடுக்குது, இந்த பயன்களால் எத்தனை பேருக்கு பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். அதுவும் என்ன மாதிரியான பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதாக தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக மட்டும் பார்க்காம கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் சில விஷயங்களை இவங்க பார்த்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை அப்படின்னா இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இயற்கையாகவே இந்த மகர ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது யாருக்கும் விட்டு கொடுக்காது. அது என்ன நினைக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் டெசிஷன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட தான் இருக்குது. ரூலிங் பவர் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க தான், இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்க போகுது. இவங்க யாருக்கும் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போய்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் இதெல்லாம் எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த சென்டிமெண்ட்டை உள்ளே கொண்டுட்டு வர்றது இவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. இல்லை அப்படின்னா முரண்பாடுகள் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வர்றது கிடையாது, இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாகவே இவங்களுக்கு அமைஞ்சிடும். அதாவது என்ன நடந்தாலும் கடைசியில் இவங்களை தான் ப்ளேம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். இவங்க எல்லாருக்கும் நல்லதே செஞ்சாலும் கூட சில நேரத்தில் கெட்ட பேர் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஜீவன அமைப்புகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த மகர ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது ஜீவனத்தில் மிக மிக கெட்டிக்காரத்தனம் மிகுந்தது. இப்போ முன்னாடி சொன்ன எல்லாமே ஜீவன அமைப்பை ரிலேட் பண்ணது தான், தனியாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ முழுக்க இவங்களுடைய ஜீவனத்தில் சிறப்பு வாய்ந்தவங்களாகவே இருப்பாங்க. அதில் இவங்களை பீட் பண்ணவே முடியாது. பட் இவங்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஒரு காம்படிட்டர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. காம்படிட்டர் யாருமே இல்லைன்னா நீ எனக்கு காம்படிட்டர் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு காம்படிட்டர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஒரு பிடித்த விஷயமாக இருக்கும். வேலை தொழிலில் எப்போவுமே இவங்க பிஸியாக இருக்கணும் அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. மற்ற எதை பற்றியுமே இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. அண்ட் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வேலை செய்வாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நாலேஜை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அந்த அசட்டை பெருக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனம் மிகுந்தவங்க அப்படி சொல்லலாம். 10 ரூபா சம்பாதிச்சு இன்னொன்றில் 10 ரூபா போட்டு அந்த 10 ரூபா எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மெயின் கோலாகவே இருக்கும். எப்போவுமே இந்த அசட் டெவலப்மெண்ட்டில் குறியாக இருப்பாங்க.
அஷ்டாவதானி தசாவதானி அப்படின்னு சொல்கிற மாதிரி மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வேலைகளில் திறமை வச்சிருப்பாங்க. செயல்பாடுகளும் இறங்குவாங்க. பல வழிகளையும் பணம் வருவதற்கான விஷயங்களை இவங்க செய்வாங்க. ஸோ இங்கே முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்காங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். சுய ஜாதகம் ஜாதக அமைப்பு உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஸ்க் இருந்தாலும் அதை எப்படியும் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் தலைமையில தூக்கி போட்டுட்டு என்ன செய்யணும் முடிக்கிற வேண்டிய சூழ்நிலை தான். தெரியாமல் காலை விட்டுட்டோமோ அப்படின்னு இவங்களையே யோசிக்க வச்சிடும். ஆனாலும் எப்போவுமே விட்டில் பூச்சை கதை தான். இவங்களால் வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது. அதை தூக்கி விட்டு அடுத்த வேலையை நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படியே உங்களுடைய லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். அண்ட் இதனாலேயே உங்களுடைய லைஃப் ஒன்ஸ் அகெயின் எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோம் அப்படின்னு புரியாத ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்படும். அதனால் ஜீவன அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். முன்னாடி சொன்னோமா கொஞ்சம் சென்டிமெண்ட்டையும் கலந்துக்கங்க. ஒரே முட்டா கடிவாளம் கட்டின மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொருள் ரீதியாக நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஆனால் என்ன காரணம் எதுக்கு யாருக்கு அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரியாமையே போயிடும். அண்ட் யாருக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே உங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் கூட ஏற்படலாம். ஸோ ஜீவன அமைப்புகளை இந்த மாதிரியான விஷயங்களை தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் முன்னாடி சொன்னால் அதே விஷயங்கள்லாம் திரும்ப அதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எப்போவுமே வேலைன்னு வேலையிலேயே குறியாக இருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள் காரியங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுருவாங்க. குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே கூட செஞ்சு கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அது எல்லாமே ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும், இன்னும் சீர சிறப்புமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் குடும்ப உறவு நிலைகள் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. கொஞ்சம் அவங்களோடையும் அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கடமைக்காக நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்லபடியாக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே இந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிற முரண்பாடுகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். இது எல்லாமே பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவு, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸோ ஓவராலாக இந்த மகர ராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது காரியத்தில் சிறப்பு வாய்ந்தவங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சுயஜாதகம் நல்லபடியாக இருந்துருச்சு அப்படின்னா இவங்க பெரிய லெவல் அச்சீவ் பண்ணிடுவாங்க. சமுதாயத்தில் பெரிய நபர்களாக இவங்க திகழ்வாங்க. ஆனால் பொருளை தக்க வச்சுக்கக்கூடிய இவங்க சென்டிமெண்ட்டில் கோட்டை விடக்கூடியவங்களாக இருந்துருவாங்க. ஆனால் இவங்க அப்பப்போ கொஞ்சம் சென்டிமெண்ட் பக்கமும் மெட்டி பார்த்துட்டு வர்றது இவங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.